Hello guys, welcome to our YouTube channel. இந்த வீடியோ நாம எதை பத்தி பார்க்க போறோம்னா ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் செட்டப் செய்வது எப்படி. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் வந்து இப்ப க்ளீன் பண்ணலாம். உள்ள எல்லாம் அழுக்கா இருக்கு. வாங்க காட்டுறேன். அங்க பாருங்க, அங்கெல்லாம் எவ்வளவு அழுக்கா இருக்கு. அங்க பாருங்க, நல்லா தேய்ச்சி கழுவணும்னா நிறைய வேலை இருக்கு. ஃப்ரிட்ஜ் பாக்ஸுக்குள்ள உள்ள தூசி இருக்கிறதுனால தண்ணி ஊற்றி எடுத்து க்ளீன் பண்ணிட்டு அடுத்து மேலே அழுக்கையெல்லாம் க்ளீன் பண்ணுவோம். ஃப்ரிட்ஜில் தூசியெல்லாம் போய் அழுக்கு மட்டும்தான் இருக்கு. ட்ரெஸ்ஸை வச்சு நம்ம தேய்ப்போம். எப்படியா ஃப்ரிட்ஜ் பாக்ஸை க்ளீன் பண்ணியாச்சு. நம்ம ஓட்டை இருக்கிற இடத்துலலாம் எம்சியில் வச்சு அடைச்சிடலாம். இப்போ ஃப்ரிட்ஜ் பாக்ஸை க்ளீன் பண்ணியாச்சு. அதில் லைட்டாக ஈர இருக்கு, ஏன்னா நான் இப்போ துடைக்கிறேன். இப்போ வந்து எம்சியில் வாங்கியிருக்கோம். அவங்களுக்கு எத்தனை தேவைப்படுதோ அத்தனை வாங்கிக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஒட்டிடுவோம். இப்போ நம்ம எம்சியில் எடுத்துகிட்டு வந்துட்டோம். இதை வாங்க ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஓப்பன் பண்ணால் அதுக்குள்ளே 2 இருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஒன்றை மட்டும் ஒட்டினா காயாது. ரெண்டையும் பார்த்துக்கோங்க. இது வந்து கிரே கலரு, இது வந்து பிளாக் கலரு. இப்போ நான் உங்களுக்கு வந்து மிக்ஸ் பண்ணி காட்டுறேன். ரெண்டுமே இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. ரெண்டையும் மிக்ஸ் பண்ணால் இப்படி தான் இருக்கும். வாங்க நம்ம ஒட்டலாம். இப்போ நம்ம எம்சியில் வச்சு அடைப்போம். இந்த ஓட்டையை அடைக்க தேவையில்லை. மொத்தம் எத்தனை ஓட்டைங்க? 5 ஓட்டை இருக்குது. இது அடைக்க தேவையில்லை. தண்ணி இது வரைக்கும் தான் வரும். இப்போ கத்தி வச்சு சுரண்டி விட்டு அடைச்சிப்போம். கத்தியை வச்சு நீங்கள் லைட்டாக சுரண்டிட்டு ஒட்டுங்க. அப்புறம் நல்லா பிடிச்சிக்கிறோம். எம்சியில் ஒட்டியாச்சு எல்லாத்துலேயும். இதில் ஒட்ட வேணாம் தான் நினச்சேன். ஆனால் எம்சியில் கொஞ்சம் நிறைய இருந்துச்சு, அதனால் அதை ஒட்டிட்டேன். வாங்கும் போது பார்த்து வாங்குங்க. எம்சியில் நீங்கள் நிறைய ஓட்டு இருந்தால் மட்டும் எம்சியில் நிறைய வாங்க.
இல்லாட்டி கொஞ்சமாக வாங்க. இப்போ பாருங்க, இதான் நம்ம எம்சிஎல் ஒட்டினது. ஒரு இதுலேயே முடிச்சாச்சு. நிறையா ஓட்டுனா மட்டும் நீங்கள் 3 வாங்க, 3 கரெக்டாக வந்துடும். அவன் இப்போ எம்சிஎல் ஒட்டியாச்சு. பாதி வேலை முடிஞ்சு. இன்னும் லீக்கேஜ் எதுவும் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு மீன் விடுறது தான். உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆயிடுச்சு. எல்லா எம்சியும் காஞ்சிருச்சு. வாங்க பாருங்க எவ்வளோ கல் மாதிரி ஆயிடுச்சுன்னு. இப்போ தான் க்ளீன் பண்ண அவ்வளோ குப்பை வந்துருச்சு. இப்போ ஃப்ரிட்ஜ் பாக்ஸுக்கு என்ன ஆனால் லீக்கேஜ் எதுவும் இருக்கா அவன் பார்த்துட்டு மீன் விடுறது தான். அப்படியே தண்ணி ஊற்றி முடிச்சாச்சு. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. வாங்க நம்ம மார்க்கரை போட்டு பார்ப்போம். இதெல்லாம் தான் தண்ணி இருக்கு. லீக்கேஜ் எதுவும் இருக்கானே நம்ம அரை மணி நேரம் அங்கே நின்று பார்ப்போம். காய்ஸ் வந்தாச்சு. 1 மணி நேரத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு. வாங்க காட்டுறேன். ஒரு சொட்டு தண்ணி கூட வெளியே போடலாம். ஓடு போட்ட அளவு கரெக்டாக இருக்குது. இந்த ஃப்ரிட்ஜ் டேங்கை வந்து இங்கே வைக்க முடியாது, இடம் இல்லை. அங்கே நம்ம சிமெண்ட் தொட்டி இருக்குது. மரம் செடி இங்கே இப்படி இருக்குனால இங்கெல்லாம் வைக்க முடியாது. நம்ம மாடிக்கு போய் வைப்போம். உங்கள்கிட்ட காட்டுறேன். காய்ஸ் இப்போ வந்து மேலே மாடிக்கு வந்தாச்சு. நீங்கள் ஃப்ரிட்ஜ் டேங்கை அந்த இது செட் பண்ணதுக்கு முன்னாடி செங்கக்கல்லை வச்சுக்கோங்க 2 சைடும். அப்போ தான் நீங்கள் வச்சா அது இரும்பு நான் துரு பிடிக்க வருது. இப்போ நான் வைக்கிறேன். வச்சாச்சு. நம்ம ஃப்ரிட்ஜ் டேங்க் வந்து எடுத்து இந்த செங்கக்கல் மேலே வச்சுருவோம். காய்ஸ் இப்போ ஃப்ரிட்ஜ் டேங்க் வச்சாச்சு. இப்போ இது அள்ளி அதில் நிரப்புவோம். காய்ஸ் எப்படியோ ஃப்ரிட்ஜ் டேங்கை நிரப்பியாச்சு. இப்போ நம்ம பீடிங் பீஸ் எடுத்துகிட்டு வந்து விட்டுருவோம். காய்ஸ் இப்போ வந்து இதில் தண்ணியை பிடிச்சிட்டு மீன் இதுக்குள்ளே விட்டுட்டு மேலே ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் விட்டுருவோம். ஒரு 2 மீன் நம்ம பிடிக்காமல மாட்டிருக்கு. ரெண்டு மீன் அதுவும் பிடிக்காம. ஒரு மீனை பிடிச்சி விட்டாச்சு. ஆசை வந்துருச்சு. காய்ஸ் இப்போ எல்லா மீனையும் விட்டாச்சு. இவங்க தான் கடைசி மீன். வாங்க எதையும் பிடிச்சி விட்டுடலாம். இங்கே வா. வந்துருச்சு. பிடிச்சி விட்டாச்சு.
கிட்டத்தட்ட நம்மள்ட்ட 20 கிட்ட மீன் இருந்துச்சு. நம்ம சரியா என்னல வாங்க ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் எல்லா மீனையும் போட்டு விட்டுறலாம். அதான் தாத்தா கதை வெட்டி நம்ம பீடிங் பீஸ் எடுத்துட்டு வந்தாச்சு. இதுக்கு டெம்பரேச்சர் செட் பண்ணுவோம். 20 நிமிஷம் அங்கே அடித்து வந்து பார்ப்போம். காய்ஸ் இப்போ 20 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. வாங்க அந்த பீடிங்க பீஸ் எல்லாம் உள்ளே விட்டுறலாம். உள்ளே விட்டாச்சு. எவ்வளோ ஜாலியாக சுற்றுன்னு பாருங்க. நல்லா சுற்றுறாங்க. அங்கே சின்ன இடம்னால கஷ்டம்னா அதனால கொஞ்சம் இதாக இருக்குது. ஆக்டிவாக இங்கே வந்ததும் நல்லா நீந்திக்கிட்டு இருக்கு. பாருங்க எவ்வளோ அழகாக நீந்துன்னு. இப்போ நம்ம பிளான்ட் இருக்கு. நம்ம பிளான்ட்டையும் போட்டுடலாம். அதுக்குள்ள நம்ம பிளான்ட்டு உள்ள போட்டுடலாம். செடி கிடக்கு. காசு இப்போ நம்மள்ட்ட பிளான்ட் கம்மியாக தான் இருக்கு. நம்ம பாண்டில் போய் பிளான்ட்டு நிறையா எடுத்துகிட்டு வரலாம் ஒரு நாளைக்கு போயிட்டு. அவ்வளோதான் காய்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாட்டா.